Hi traders, welcome you all. This is Nizil with you from TradeBeak. வீடியோவில் நம்ம நாளைக்கு உள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஜோன் வந்து 25,663 to 25,716 அது ப்ளூ லைனு. அண்டு இன்னைக்கு மீடியன் பார்த்தீங்கன்னா 25,700. ஸோ ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மீடியன் எப்போ நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு டபுள் அட்வான்டேஜ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஸ்லைட்டாக ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிடுச்சு. அரௌண்ட் 25,752. போன க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 25,716. 50 to 30-40 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தது ட்ராப் ஜோன் கரெக்டாக பின் பாயிண்ட் நம்ம மீடியனில் தான். தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மீடியனில் சப்போர்ட் எடுத்தது, ஒரு புஷ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் மீடியனை பிரேக் ஆயிடுச்சு. காலையில் நான் டெலிகிராமில் குரூப்பில் சொல்லியிருந்தேன். மீன்ஸ் ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் மேலே வந்து இங்கே பவுன்ஸ் ஆகும் தெரியும். நம்ம மீடியன் லெவலு எதுவும் ஆப்ரேட்டர்ஸும் ஏன்னா அப்படியோ சீக்கிரம் கொண்டு போயிட மாட்டாங்க, ஒரு ஃபேக். ஏன்னா எல்லாருமே என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. நார்மல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவங்க ஸ்டாப் லாஸ் வந்துட்டிங்க கீழே வந்து. பட் கிளியராக சொன்னேன். பட் ஸ்கேல் பண்ணுறவங்களுக்கு ஓகே, 10-15 பாயிண்ட்ஸ் ஸ்கேல் பண்ணுறவங்களுக்கு ஓகே, மீடியனில் டச் ஆனோன்னு எடுத்திருந்தேன்னா எக்ஸிட் ஆகியிருந்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்க்கு கிளியராக சொல்லியிருந்தேன் குரூப்பில். கீழே நம்ம லோவர் ட்ராப் ஜோனாண்ட வந்து சப்போர்ட் எடுத்து ஏதாச்சும் ஒரு புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ட்ரி. பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டிசிஷன் கேண்டில்ஸு, டோஜிஸு பாருங்கள், இன்வெர்டட் ஹேமரு எல்லா கேண்டில்ஸும் ஃபார்ம் ஆயிடுச்சிங்க புல்லிஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி சொல்லியிருந்தேன். இங்கேருந்து ஃபஸ்ட் டார்கெட்டை நம்ம மீடியன், அங்கே போய் எப்படியும் ரெசிஸ்ட் ஆகும்னு தெரியும். பார்த்தீங்கன்னா மீடியன் வரைக்கும் போயிடுச்சு. இதே வந்தது நல்ல ஒரு மூவ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 25,700 கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மூவ் வந்ததுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஜோனுக்குள்ளேயே இருந்தது. ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, ட்ராப் ஜோன் விட்டு வெளியே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம R1 அண்ட் R2 ரெண்டுமே அச்சீவ்ட் அண்ட் க்ளோஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25,805. அதுவும் சொல்லியிருந்தேன். இது பிரேக் ஆகிடுச்சுன்னா R2 வரைக்கும் மேக்ஸிமம் 25,800 சொன்னேன். 822 நம்ம R2 லெவலில் அச்சீவ் ஆகிடுச்சு அண்ட் க்ளோஸ்டு. ஸோ இந்த மீடியன் மேஜர் ரெசிஸ்டன்ஸு, மேஜர் சப்போர்ட்டு இப்போ இந்த லெவல்ஸ் கூட போதில்லை. பிகாஸ் லெவல்ஸ் போகிறதுனால அவங்க பிளாக் பண்ணுறாங்களான்னு தெரில. சேனலில் என்னோடய மெயின் சேனல் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் லெவல்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும். லெவல்ஸ் தேவை இருக்கிறவங்க ப்ளஸ் இந்த மீடியன் மேஜர் ரெசிஸ்டன்ஸ், மேஜர் சப்போர்ட், அட்வான்ஸ் லெவல்ஸ் தேவை இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது, இல்லை டெலிகிராம் நம்பர் போயிட்டுருக்கோம், அதுக்குள்ள மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் ஆட் ஆகிடும். ஓகே. அண்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம இப்போது 1 day டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா 1 day டைம் ஃப்ரேம் டைமில் பார்த்தோன்னா புல்லிஷ் மோடில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரேலி வந்துட்டுருக்கு அண்ட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ புல்லிஷ், சூப்பர் புல்லிஷ் மோடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா லோ கூட டச் பண்ணேன் பார்த்தீங்கன்னா. ஸோ நாளைக்கு we can expect a gap up. ஸோ மேலே போய் ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ண ஒரு 15 minutes. ஸோ மேலே போய் எடுக்காதீங்க, ஏன்னா மேபி கேப் அப்பில் ஓப்பன் ஆவாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸு, டப்புன்னு மேலே இன்னும் போய்ட்டு எடுத்துருவாங்க. ஸோ அங்கே எடுக்காமல் கீழே ஒரு ஃபார்ம் பாருங்கள், கீழே விழுந்துச்சுன்னா எங்கேயாச்சும் ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கே ஒரு கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் வருதுன்னா அதுலேருந்து அங்கே எடுக்கும்போது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஆல் டைம் ஹை கூட போகலாம். மேபி திடீர்னு அடித்து தூக்கி போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஹை இன்றைக்கி 11th Feb ஹை பார்த்தீங்கன்னா 26,000, அன்றைக்கி பண்ணது 26,000. அங்கே வர ஈஸியாக போயிட்டு ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்து மேலே ஓப்பன் ஆகணுன்னா மேலே போய் எடுத்துடாதீங்க. பை ஆன் டிப்ஸு வில் பி யுவர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டுமாரோ. அண்ட் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நிஃப்டியில் ப்ரீமியம்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை சென்செக்ஸில் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இதான் லெவல்ஸு, அட்வான்ஸ் லெவல்ஸ் தேவை இருக்கிறவங்க டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். Okay, hope this video helps you. Stay tuned for more updates. Video பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் and do share with your friends. Thank you. See you in the next video.